மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனே மனத்தினால் சிந்திக்க வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் செப்பு ஏலோரெம்பாவாய். மாயனை கண்ணனை ஆண்டாள் தெரிவிக்கும் போது மாயன் என்று தெரிவிக்கின்றாள். மாயா என்கின்ற சப்தத்துக்கு பல பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சித்தாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தால் மாயா விசிஷ்டமான அத்வைதத்தை வளர்த்து கொடுத்த மகனீயர் ஆதிசங்கர பகவத்பாதர். அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் மாயா என்பது சதசத் விலக்ஷணம். இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. இருக்கு இல்லைங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கு. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இருக்கு. அதுக்கு மாயான்னு பேர். மாயா விசிஷ்ட அத்வைதத்தை ஆதிசங்கரர் கொடுத்தார். குண விசிஷ்ட அத்வைதத்தை, பெருமாளுக்கு அத்தனை குணங்களும் இருக்கு, எல்லா நிலைகளிலும் அவர் ரூபத்தோட தான் இருக்கார் அப்படிங்கிற விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை வளர்த்து கொடுத்த ராமானுஜர், பிற்பாடாரான சுவாமி வேதாந்த தேசிகன், அவர் மாயா அப்படிங்கிற சப்தத்துக்கு அத்தியாச்சரியமான லீலாச்சேஷ்டிதங்களோடு கூடியவர். நீங்களும் அதை நினைச்சே பார்த்திருக்க மாட்டேள்.
நானும் நினைச்சே பார்த்திருக்க மாட்டேன். இப்படி இல்லாம அவர் பண்ணுவார். பாம்பை கண்டால் படையே நடுங்கும்பா. இங்க ஒரு சின்ன குழந்தை அவ்வளவு விடத்தோடு கூடிய பாம்பின் மீது நர்த்தனம் பண்றது நினைச்சு பார்த்திருப்போமா? பார்த்ததில்லை. மலை என்று சொல்லிவிட்டால் அது குகைக்குள்ள ஒதுங்குவோம். விஞ்சி விஞ்சி போனா பணம் இருக்குன்னா குவாரி எடுத்து அதை என்ன கிரனைட்டா போட்டு விற்போம். இதெல்லாம் பண்ணுவோம். மலையை தூக்கி பிடிக்க முடியுமோ? சாதாரணமா மழைன்னு ஒண்ணு வந்தால் கொடையை பிடிப்போம். மலையையே மழை வரும்போது குடையாக பிடித்து விட்டால் நினைச்சு பார்த்திருப்போமோ? நினைச்சு பார்த்ததில்லை. அப்படின்னா அவர் பண்றது எதுவுமே நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது பாருங்க. பார்த்து விட்டால் மோகித்து விடுவோம், அதுக்கு முன்னாடி நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இந்த மாதிரி சேஷ்டிதங்கள், அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டிதங்களோடு கூடிய பகவானுக்கு மாயன் என்ன பெயர். இப்ப ஆண்டாள் முதல் பாசுரம் 2, 3, 4 நோன்பு எப்படி இருக்க வேண்டும், இருந்தால் நாட்டுக்கு மழையினால் க்ஷேமம் வரும்னு சொல்லியாச்சு. யாரை நோக்கி இருக்கோம்? முதல் பாசுரத்துல எங்கேயோ சொன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணனுக்கா கொண்டாடுறோம்? ஆமாமா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் 2வது பாசுரத்தை சொல்லிவிட்டா. 3வது பாசுரத்துல விபவாவதாரம் ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்லியாச்சு. அவர் எங்க இருக்கார்? நமக்குள்ள இருக்காருன்னு 4வது பாசுரத்துல சொல்லியாச்சு. இங்கேயாவது தெளிவா சொல்லேங்கிறதுனால மாயனை, மண்ணு ஸ்திரமாக இருக்கக்கூடிய வடமதுரை மைந்தனை, நம்மெல்லாம் இந்த தெற்கு தேசத்து மதுராப்பட்டினம் மதுரை பக்கத்துல பாடுறோம். அவர் வடமதுரையில் தோன்றியவர். மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை, மதுரையின் மைந்தனவர் இல்லையே. கோகுலம், விருந்தாவனம், ஆயர்பாடி அங்கதானே இருந்தார். அங்கெல்லாம் வளர்ந்தார், வாழ்ந்தார், குதித்தார், தாவினார். அவர் வாஸ்தவமா பார்த்தேன்னா சாட்சாத்து மதுரையின் அதிபதி. ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகபரியங்கமுத்ஸிருஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம் என்கின்ற புராண வச்சனத்தின் அடியொத்தி சர்வலோகேஸ்வரன் யோசித்து மதுரா நகரத்தில் பிறந்தாராம். அப்பேற்பட்ட உயர்ந்த திவ்ய தேசம் மதுரா. அதனால மாயனை, மண்ணு வடமதுரை மைந்தனை. அவர் யார்? தூய பெருநீர் யமுனை துறைவனை. அந்த யமுனையே வழி கொடுத்தாலே அந்த கண்ணனுக்கு வழிபட வேண்டும் என்பதற்காக யமுனை துறைவனை. யமுனை இக்கரையில் இருந்தாலும் அக்கறையில் இருந்தாலும், ஒன்னு மதுரையில் இருந்தாலோ ஆயர்பாடியில் இருந்தாலோ இருப்பது யமுனை தான். யமுனைக்கு பெருமை. ஆனா தூய பெருநீர். கேட்டுக்கொள்ளுங்கோள் பெண்களே, திரேதாயுகத்தில் சீதா பிராட்டியானவள் ராவணனால் கடத்தப்பட்டிருக்கக்கூடிய தருவாயில் ஹம்சகாரண்ட வாசீனாம் வந்தே கோதாவரி நதீம். கோதாவரி தாயே, அம்மா கேட்டுக்கோ, ராமன் வந்தா சொல்லிடு, என்னை கடத்தி சென்றது ராவணன் என்று கூவினாள். ஆனால் ராமன் கோதாவரி தாயே சீதையை பார்த்ததுண்டான்னு கேட்டபோது கோதாவரி தாய் பேச மறுத்து விட்டாள். அவளுக்கு பயமாம், ஒருவேளை சீதையை கடத்தினது ராவணன்தான் என்று ராமனிடத்தில் கூறிவிட்டால் இதை தெரிந்து கொண்ட ராவணன் அவளை என்னெல்லாம் துன்புறுத்துவானோ என்று ராமனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டிய பிறகும், though she had the opportunity to selflessly serve Rama, she lost it. அது இருந்த பொழுதும் இழந்தாள். அதற்காக அந்த என்ன இடர் வந்தாலும் பரவாயில்ல, கம்சன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் என்பதற்காக யமுனையானவள் வழி கொடுத்தாள். கோதாவரி தாய் ராம கைங்கரியத்தை இழந்தாள். யமுனை தாயோ கண்ணனுடைய கைங்கரியத்தை பெற்றாள். அவள் கோதாவரி, இவள் தூய யமுனை. தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர்குலம், இந்த குலம் உத்தரிக்க வேண்டும் என்பதற்காக வந்த அணி விளக்காம் கண்ணன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். ஒரு காலகட்டத்தில் தேவகி இருந்தாள். சதஹ்லதா பந்துரயா ஸ்வகாந்தியா சஞ்சாதி ஜாம்பூதன பிம்பகல்பா த்ரையந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம் என்று அந்த தேவகியின் அந்த வயிறை விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக பகவான் தோன்றினார். ஒரு காலகட்டத்தில் அந்த யசோதைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வந்தார். அந்த யசோதைக்கு எப்படி பெருமை சேர்த்தார்னர்? அவர் தெருவில் நடந்து போகும்போது இவ்வளவு லீலா சேஷ்டிதங்கள் பண்ணுவார் இல்லையா, அவர் நடந்து போன பிறகு யசோதை நடந்து போவலாம். அப்ப எல்லாரும் கேட்பாளாம், என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள், என்ன பாக்கியம் பண்ணிருக்கா, இந்த மாதிரி ஒரு குழந்தையை ஈன்றெடுத்த இந்த யசோதையானவள் என்ன தவம் செய்தனை
யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா வென்றழைக்க என்ன தவம் செய்தனை. அப்பேற்பட்ட யசோதை அந்த குழந்தை வெண்ணையை திருடி விளையாடி கொண்டிருக்கும் போது, இத வாடப்படவா இங்க வா, உன்னை நான் உரலோட கட்டி போடுறேன்னு கட்டி போடுவலாம். எதி சக்னோஷி கச்சத்வம் அதிசஞ்சல சேஷ்டித்த படவா, இந்த இடத்தை விட்டு நகர்ந்த பாரு. சாச்சகார குடும்பினின்னர் பராசரர். பெருமாள் சர்வலோகேஸ்வரன், யாருடைய எண்ணத்துக்கும் வார்த்தைக்கும் மனதுக்கும் எட்டாதவர். இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத இந்த யசோதை சொல்லிவிட்டாங்கிறதுக்காக நின்னாரே, அப்பேற்பட்டவள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அதனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாமம் கயிறு, உதரம் வயறு, அந்த வயரில் உதரபாகத்தில் தாமத்தால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனன்னோ. அதனால தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. விடிகார்த்தால எழுந்து அந்த புஷ்பங்களை பறிக்க வேண்டும். எப்படி பறிக்க வேண்டும்? நாம் வளர்த்த நந்தவனத்திலிருந்து பறிக்க வேண்டும். கார்த்தால வாக்கு போறேன் பேர் வழின்னு இன்னொருத்தருடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் வைத்து நாம் பறிக்க அர்ச்சிப்பது, இது ஒன்றும் தப்பு சரின்னு சொல்றதுக்கு இல்லை. சரி இல்லையே, அவாப்பா மெனக்கெட்டு அந்த புஷ்பத்தை வளர்த்தவா, நம்ம அந்த புஷ்பத்தை எல்லாம் பறித்து விட்டு நம்ம அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லையே. தூமலர் தூவி தொழுது, எந்த விதமான குற்றமும் இல்லாமல் நேர்வழியில் சம்பாதித்த புஷ்பங்கள், நாம் வளர்த்த புஷ்பங்கள், நாம் தொடுத்த புஷ்பங்கள், தூமலர் தூவி தொழுது பகவானை சேவித்து வாயினால் பாடி கீர்த்தனம், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் இது பும்சார்பிதார் விஷ்ணோர் பக்திச்சே நவலக்ஷணாயன்னு 9 லட்சணங்கள் இருக்கப்பா பக்திக்கு அப்படின்னு 7வது ஸ்கந்தத்துல பாகவதோத்தமன் பிரஹ்லாதன் சொல்லவில்லையா? அதே போல் கீர்த்தனம், கீர்த்தனம் வாயினால் பாடி, விஷ்ணோஹோ ஸ்மரணம் மனத்தினால் சிந்திக்க, அப்படியே பாகவத புராணத்தின் வச்சனங்கள் வார்த்தைகள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அப்படி செய்து விட்டால் என்ன ஆகிவிடுமாண்டாள்? தோழிகள் கேட்கிறா. சரி, கிருஷ்ணரை பாடணுங்கிற, அவருக்கு பெருமை இருக்குங்கிற, அதுக்கு என்ன என்ன ஆக போற, நமக்கு என்ன லாபம்? போய பிழையும் புகுதருவான் நின்னனவும். நம்ம முன்னாடி பண்ண பாவங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் பண்ணாம இல்லை, இப்போ நிறைய பாவங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பிரசன்ட்லயே. இனிமே பண்ண போறோம். நமக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கைன்னா, பெருமாளை பார்ப்போமா இல்லையா, மோட்சம் கிடைக்குமா இல்லையாங்கிற நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பாவங்கள் ஃபியூச்சர்ல பண்ணுவீரா, அது நிச்சயமாக உண்டு, அதுல குறையவே கிடையாது. செய்தது, செய்யக்கூடியது, செய்ய போகிறது, இது அத்தனையும் இருக்கா. அதனால போய பிழையும் புகுதருவான் நின்னனவும், இது அத்தனையும் என்ன ஆகும்? தீயினில் தூஷாகும். கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னியில் பஞ்சை இட்டாலோ வேற வேற வஸ்துக்களை இட்டாலோ எப்படி நசிந்து பொடியாகி விடுமோ, தீயினில் தூஷாகும் செப்பு ஏலோர் எம்பாவாய். இந்த கண்ணனுடைய நாமாவை செய்தால், பஜித்தால், அவனை பூஜித்தால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அத்தனையும் துளைந்துவிடும் என்கின்ற கிரமத்தில் ஆண்டாள் சொல்ல, பெண்களுக்கும் ஒரே சந்தோஷம். அப்படின்னா சரி, இந்த நோன்பு எதுக்காகன்னு சொல்லிவிட்டே, யார் யார் பண்ணணும்னு சொல்லிவிட்டே, எதெல்லாம் பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டே, நாட்டுக்கு வரக்கூடிய க்ஷேமம் லாபம் மழை முதலானவற்றை பத்தி சொல்லிவிட்டே, கிருஷ்ணனுடைய பெருமையை பத்தி சொல்லிவிட்டே. ஆனா இவ்வளவு விஷயமும் நீ மட்டுமே தெரிஞ்சுட்டு இருக்கியடி ஆண்டாள். இங்க நம்ம ஆயர் குலத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் அக்ரஹாரத்துல இங்க ஆயர்குடியில இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்ல வேண்டாமா? நம்மளாம் கூட்டமா போய் பிரார்த்தனை பண்ண வேண்டாமா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லே. ஆமா ஆமா சொல்லலாம், நாளையிலேருந்து ஒரு பெண்ணா எழுப்பலாமா அப்படின்னு ஆண்டாள் கேட்டாள். நாளை எந்த பெண்ணை எழுப்ப போறா அப்படிங்கறத நாளையே பார்ப்போமே. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயே குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் புகுதருவான் நின்னனவும் தீனில் தூஷாகும் செப்பேலோர் எம்பாவாய். வேதசாரமாக கருதப்படக்கூடிய இந்த திருப்பாவை என்னும் கிரந்தத்தில் முன்னுரையாக அமைந்த 5 பாசுரங்களில் 5ஆம் பாசுரம் இது. இதுல ஆண்டாள் மாயனை ஆச்சரியமான சேஷ்டிதம் செய்பவனும், மாயா என்கின்ற சப்தத்துக்கு அத்வைத சித்தாந்தத்தில் உயர்ந்தவராயிருக்கக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதர் ஒரு அர்த்தம் எடுத்திருக்கார். சதசத் விலக்ஷணமாய், சத்தும் அசத்தும் இல்லாததாய் இருக்கின்ற வஸ்து, ஒரு தெரிகின்ற வஸ்து
இருப்பது போல் நம்மை காண்பிக்கக்கூடிய ஒரு ஞானத்தின் ஒரு பரிமாற்றமே அந்த மாயா. அப்படின்னா இதற்கு ஒரு உயர்ந்தவர் சொல்லியிருக்கார், an object appears to us as though it is there. அதுதான் மாயாவுக்கு கொடுத்த லட்சணம். அப்படின்னா இந்த உலகமே மாயையால் சூழப்பட்டிருக்கு. அந்த மாயை ஒழித்தால் தான் நமக்கு பகவத் ஸ்வரூபம் தெரியும். அப்போதுதான் பரமாத்மா ஜீவாத்மா ஒன்று என்ற ஐக்கிய ஞானம் உருவாகும் என்பது அத்வைத மதத்தில் உள்ள ஒரு கருத்து. அதே மாயா என்கின்ற சப்தத்துக்கும் மாயி என்கின்ற சப்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் அர்த்தம் கொடுத்த பெரியோர்கள் ராமானுஜர் தொடங்கி தேசிக நீராக அத்தனை பேரும் மாயான்னு சொன்னா அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டிதங்களோடு கூடியவர். அதனால மாயனை அப்பேற்பட்ட பகவான். மலை, அதுக்குள்ள நம்ம போய் வசிப்போம், மலைக்கு மேல ரெசார்ட்ல போய் தங்குவோம். மலையையே தூக்கி பிடிச்சாரே, ஆச்சரியப்பட வேண்டியது இல்லையா? பாம்பை கண்டால் படையே நடுங்கும்பா, ஒருவனாக சென்று பாம்பின் மீது நர்த்தனம் செய்தானே, அது ஒரு ஆச்சரியம் இல்லையா? அப்பேற்பட்ட ஆச்சரியமான லீலா சேஷ்டிதங்களோடு கூடியவன் மாயன். நல்ல மாயனை மண்ணு எம்பெருமான் சம்பந்தம் எப்பொழுதும் நிலைக்க. மண்ணு பெரும் புகழ் மாதவன் மாமணி ஆண்டாள் எடுத்தா. மண்ணு புகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே. ஸ்திரமாக இருக்கக்கூடிய அந்த மண்ணு எம்பெருமான் சம்பந்தம் எப்பொழுதும் நிலைக்க பெற்றும் வடமதுரை வடதிசையில் உள்ள மதுரை பட்டினத்திற்கு அப்பேற்பட்ட மதுரை. இப்ப மதுரைன்னு எதுக்கு இவ சொல்லணும்? வடமதுரை, மதுரைன்னு சொன்னா போருமே என்று சொன்னால் இவள் இருப்பதோ தென்மதுரையில். கூடல் அழகர் சேவை சாதிக்கக்கூடிய தென்மதுரையில் இவள் உள்ளாள். அதே மது, அந்த தேனை ஒத்திருக்கக்கூடிய அந்த தெருக்கள் பொழியக்கூடிய தேன் ஓடுமாம் அந்த ஊரில். அப்பேற்பட்ட அந்த லீலாரசத்தோடு கூடியது வடமதுரை. அதனால வடமதுரை என்று தெரிவிக்கின்றாள். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவனிகேதனஹ நாகபரியங்க முத்ஸ்ருஜ்யே ஹியாகதோ மதுராம்புரீம் என்பது புராண வாக்கியம். எம்பெருமான் ஸ்ரீயப்பதியான நாராயணன் வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டு இதோ இந்த மதுரா நகரத்துக்கு தன்னுடைய குணாதிசயங்களோடு கூடி வந்தார். அப்பேற்பட்ட மதுரை, வடுமதுரை, வடதிசையில் உள்ள மதுரை பட்டினத்திற்கு மைந்தனை தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தூய பெருநீர். தூய பெருநீர் என்று சொல்லுவதால் பரிசுத்தமாயும் மிக அதிகமாகவும் உள்ள தீர்த்தத்தை பெற்ற, ரொம்ப சுத்தமானது, பாவனத்துவத்தோடு கூடியதாம் யமுனை. இந்த சப்த சிந்துன்னு சொல்லும் போது கங்கேஷ்ட யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி என்று 7 நதிகளை நாம் குறிப்பிடுகின்றோம். அப்பேற்பட்ட நதியில் உள்ள பெருமையாம் அந்த யமுனை நதிக்கு. யமுனை நதியின் துறைவனை, கரையை சேர்ந்தவனும், அதாவது எம்பெருமான் அந்த யமுனா நதிக்கரையோடு சம்பந்தம் பெற்றுள்ளாரு நமக்கு தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, தூய என்கின்ற சப்தத்துக்கு உண்டான பெருமை. ஏன் ஆண்டாள் தூய சப்தத்தை சொல்ல வேண்டும்? ஏனெனில் ராமாவதார காலத்தில் ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வாய்ப்பு இருந்தும் இழந்தவள் கோதாவரி. அந்த கோதாவரி, அந்த ராமன் பிரார்த்திக்கின்றாள், ஹம்சகாரண்ட வாசீனாம் வந்தே கோதாவரி நதி. அம்மா, உன் கரையில் தானே நானும் சீதையும் விளையாடினோம், என் சீதை எங்கு உள்ளாள் சொல்லும் அம்மா என்று சொல்லும் போது வாய்ப்பு இருந்தும் இழந்தவளாம் கோதாவரி. ஒருவேளை நம்ம சொல்லிவிட்டால் கம்சன் ராவணன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவனோங்கிற பயம். அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாமல், தெரிந்தால் தெரிந்து கொள்ளட்டுமே, கம்சன் என்ன பண்ணிடுவான், என் கண்ணனுக்கு நான் வழி கொடுக்கின்றேன் என்று நினைத்தவளாம் அந்த யமுனா நதி. அதனால அப்பேற்பட்ட தூய்மை படைத்தவள் இவள். அதனால தூய பெருநீர் பரிசுத்தமாயும் மிக அதிகமாகவும் உள்ள தீர்த்தத்தை பெற்ற. யமுனா நதிக்கு என்ன பெருமைன்னா கண்ணங்கரேன்னு இருக்கும். ஏன் கண்ணங்கரையில் இருக்கும்னு கேட்டார் வியாக்கியாத்தா. வேடிக்கையா பதில் சொன்னார். காத்தால போய் கண்ணன் பல்ல தேய்ப்பறாம், பல்ல தேய்க்கும் போது தீர்த்தத்தை பாப்பறாம். அவருடைய கருமை எல்லாம், அந்த கிருஷ்ணத்துவம் எல்லாம் அந்த ஜலத்துக்கு இறங்கி விட்டது. அதனால தூய பெருநீர் யமுனை நதியின் துறைவனை, கரையை சேர்ந்தவனும், அந்த யமுனா நதி கரையில இருக்கக்கூடிய எம்பெருமானும் ஆயர் குலத்தினில், இடையர்கள் குலத்தில், இவர் இருப்பது வைஷ்ய குலத்துல தானே இப்ப வளர்ந்துட்டு இருக்கார். ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்காக நின்றுள்ள பகவான் எப்படி இருக்காருன்னா சாட்சாத்து விளக்கு போல் இருக்கின்றார். இன்னைக்கு நம்ம ஆய்குலத்தை நினைக்கிறோம்னா கிருஷ்ணர் வளர்ந்த குலம் தானே. அதனால அந்த ஆயர்களுக்கு பெருமை சேர்த்த அந்த பிரதானத்துவத்தோடு கூடிய எம்பெருமான் தோன்றும் விளக்காக நின்றுள்ள அணிவிளக்கை, அழகிய விளக்காக இருப்பவனும் தாயாக இருக்கக்கூடிய யசோதை. முதல் பாசுரத்தை ஏறார்ந்த கண்ணினர், இப்பேற்பட்ட உயர்ந்த தாயை
குடல் விளக்கம் மணி வயிறு வாய்த்தவன் என்ன புகழ் பெற்ற, அவளுடைய வயிற்றிலிருந்து பிறந்த. நீங்க மறுபடியும் கேட்பேன், தேவகிக்கு பிள்ளைதானே, அது உங்களுக்கு நேக்கம் தெரியும். யசோதைக்கு இவன் பிள்ளைதான், இவனுக்கு தாய் யசோதை தான். அப்பேற்பட்ட குடல் விளக்கம் மணி வயிறு வாய்த்தவள் என புகழ் பெறச் செய்த தாமோதரனை, கயிற்றால் கட்டப்பட்ட உதரம் கொண்ட கண்ணனை. அதாவது பகவானுடைய வயத்துல ஒரு கயர் இருக்குமாம், அந்த தாமம் என்கின்ற கயரால் கட்டப்பட்டால் தானே அவனுக்கு தாமோதரன் என்று பெயர். அப்பேற்பட்ட தாமோதரனை, கயிற்றால் கட்டப்பட்ட உதரம் கொண்ட கண்ணனை நாம் அடியவர்களான நாம் தூயோமாய் வந்து பரிசுத்தர்களாக கிட்டி தூமலர் பரிசுத்தமான புஷ்பங்களை தூவி. இப்ப என்னெல்லாம் அந்த ஸ்துதி பண்ணி பெருமாளை பாடலாம், அப்ப அந்த புஷ்பத்தை கொண்டு அர்ச்சிக்கலாம். தூமலர் பரிசுத்தமான புஷ்பங்களை. ஆண்டாள் தன் திருத்தகப்பனா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கா, செங்கழுநீர் இருவாட்சி, செண்பகமோடு மல்லிகையோடு இருவாட்சி, இந்தெந்த புஷ்பங்களால் நாம் பெருமாளுக்கு அர்ச்சிக்கலாம். ரோஸ் பூவால் அர்ச்சிக்கலாமே என்று கேட்டால் பராசர பட்டர் சொன்னாராம், எந்த பூவையும் பகவான் ஏற்றுக்கொள்வர், முள்ளோடு கூடியதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உடனே சிஷ்யர் கேட்டாராம், எப்படி சுவாமி முள்ளோடு கூடியதுன்னா அந்த புஷ்பம் என்ன பண்ணிட்டு தப்பு? இல்லப்பா, புஷ்பத்தின் மீது வெறுப்பல்ல, பக்தன் மீது வெறுப்பல்ல, பரிவு. ஒருவேளை முள்ளோடு கூடிய புஷ்பத்தை பறிக்கும் போது முள்ளு பக்தனை தீண்டி விட்டால் பகவானுக்குத்தானே வலிக்கும். அதனால சொன்னாராம் முள்ளில்லாத புஷ்பத்தை கொடுக்க வேண்டும். புஷ்பத்தின் மீது கோபம் அல்ல, தூவி கைகளால் சமர்ப்பித்து தொழுது வணங்கி பகவான் கிட்ட அஞ்சலியும் பரமாத்ரா க்ஷிப்தம் தேவ பிரசாதினி என்று கைகூப்பினால் அவர் நம் சரணாகதியை ஏற்றுக்கொள்வார். வாயினால் பாடி வாக்கை கொண்டு கானம் செய்து மானசீகமாய் பகவானை நினைக்க வேண்டும், காய்கமாய் கைங்கரியம் செய்ய வேண்டும். வாயினால் பாட வேண்டும் என்னோ, வாயினால் பாட வேண்டிய வார்த்தை இது. வாயினால் பாடி வாக்கை கொண்டு கானம் செய்து மனத்தினால் மனத்தை கொண்டு சிந்திக்க உபாசனம் செய்தால் போய பிழையும், இதற்கு முன்பு நாம் செய்த வினைகளும், முன்னாடி நம்ம என்னெல்லாம் பாவங்கள் பண்ணிருக்கோமோ அத்தனையும் புகுதருவான். இனி நம்மிடம் புகுவதற்கு இனிமே என்னெல்லாம் ஆகமி என்னெல்லாம் பாவங்கள் வரப்போறதோ நின்றனவும், எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பகவானை வாயினால் பாடி அர்ச்சித்தாலோ காய்கமாய் கைங்கரியம் செய்தாலோ மனசால நினைச்சாலோ போய்விடும். அதனால புகுதருவான், இனி நம்மிடம் புகுவதற்கு நின்றனவும் இருக்கின்ற பாவங்களும் தீயினில் தூஷாகும். ஒரு நெருப்பில் ஒரு பஞ்சை இட்டால் எப்படி அது அழிந்து போய்விடுமோ, எப்படி லாஜஹோமம் பண்ணும் போது பிராதாவானவன் அந்த தங்கைக்கோ அக்காளுக்கோ வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும், அவர்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் துயரங்கள் அப்படியே தீயிலிட்ட பொறி போல் அழிய வேண்டும் என்று நினைப்பனோ, அதுபோல் நின்றனவும் இருக்கின்ற பாவங்களும் தீயினில் தூஷாகும், நெருப்பில் போட்ட பஞ்சு போல் ஆகும், அதுபோல் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்து செப்பு கீழ்ச்சொன்ன பகவானையும் இப்படி ஏற்படும் செயல்களையும் எல்லோருக்கும் சொல்ல. பகவானை நினைத்தால் எப்படி எல்லாம் நினைக்கணும்னு சொல்லிட்டா, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும். இது எங்க சுவாமி வருது? ஸ்ரீமத் பாகவதத்துல பிரஹ்லாதன் 7வது ஸ்கந்தத்துல சொல்றார், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம். விஷ்ணோஹோ ஸ்மரணம் நினைக்க வேண்டும். அடுத்தது வாயினால் பாட வேண்டும் கீர்த்தனம், மனசினால் சிந்திக்க வேண்டும், அத சொல்லிட்டு ஸ்மரணம் நுட்டர். வாயினால் பாட வேண்டும் கீர்த்தனம் நுட்டர். பாகவதத்தில் ஒரு பக்த லட்சணம் எப்படி சொல்லியிருக்கோ அதுபோல் நாம் இருந்தால் செப்பு இது எல்லாம் துளைந்து விடும். இந்த பஞ்சு போல் எல்லாமே துளைந்து விடும், பாவங்கள் துளையும். வெம்னு சொன்னா பாவங்கள், ஹடம் என்று சொன்னால் அதை நீக்குவது, வேங்கடம் என்று சொன்னால் எந்த மலையை நாம் ஏறி சென்று பகவானை தொழுதால் நம் பாவங்கள் அனைத்தும் தொலையுமோ அப்பேற்பட்ட உயர்ந்த மலையாம் திருவேங்கடம் என்னும் மலை. அந்த மலைக்கு ஒரு பெருமை சேர்க்குமா போல் சொல்லியிருக்கார். மலையில இருப்பவன் யார்? திருவேங்கடமுடையார். அந்த திருவேங்கடமுடையானுடைய அபராவதாரமாக பிறந்தவர் தான் தேசிகன். திருவேங்கடமுடையானின் கண்டையின் அவதாரமோ அல்லது திருவேங்கடமுடையானுடைய அவதாரமோ? வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் என்று அவருடைய ஸ்துதி. அதனால அப்பேற்பட்ட தேசிகனுக்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் குறித்துள்ள கண்ணனுக்கும் ஏதேனும் சாமியம் இருக்கின்றதோ என்று பார்த்தால், கண்ணன் பிறந்தது வடமதுரையில். வடமதுரை என்பது என்ன? உயர்ந்த தேசமான வடமதுரை. இவர் பிறந்ததோ வேகவதி, தட்சிணத்தில் இருக்கக்கூடிய வேகவதி என்று சொல்லக்கூடிய நதிக்கரையில் பிறந்தவர், தூய புல்லில் பிறந்தவர். அவன் பிறந்தது தூய யமுனைன்னு சொல்லக்கூடிய அந்த நதி ஓடக்கூடிய ஊர்க்கரையில், தூய்மை படைத்த நதிக்கரையில் அவர் பிறந்தார்.
தூய்மை படைத்த புல்லாயிருக்கக்கூடிய தூப்புல் என்னும் அக்ரஹாரத்தில் இவர் பிறந்தார். அவன் தூய யமுனை, இவர் தூப்புல். அவர் வடமதுரை, இவர் தென் வேகவதின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி க்ஷேத்திரம். அடுத்தது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலத்துக்கு பெருமை சேர்த்தாராம் அவர் கண்ணன். இவர் ஆத்ரேய குலத்துக்கு பெருமை சேர்த்தார் இவர். நல்ல அத்ரியின் குலத்தில், ஆத்ரேய குலத்தில் தானே இவர் தோன்றினார். அம்மா பக்கம் பார்த்தேன்னா கிடாம்பி ஆத்ரேய குலம், அப்பா பக்கம் பார்த்தேன்னா விஸ்வாமித்திரருடைய குலம். அதனால விஸ்வாமித்திர கோத்திரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தாய் பக்கத்துலேன்னு பார்த்தா ஆத்ரேய குலம். அதற்கு ஒரு அணிவிளக்காய் தோன்றினார். அதனால அங்க யசோதாவின் அந்த பெருமையை மேலும் நிலைநாட்ட வந்தவன் கண்ணன். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அவன். இவனோ தோதாரம்பாயாஸ்தஸ்ய மங்களம் என்று தோதாரம்மான்னு சொல்லக்கூடிய கிடாம்பி அப்பிள்ளாருடைய தங்கை. அவளுக்கு பிறந்தவர், அவருக்கு பெருமை சேர்த்தவர். அதனால இவரோ தோதாரம்மையின் பெருமையை சேர்க்க வந்தவர், அவர் யசோதையின் பெருமையை சேர்க்க வந்தவர். போய பிழையும் புகுதருவான் நின்னவரும். கிருஷ்ணனை நினைச்சா பண்ண பாவங்கள், பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாம் தொலையும்னு சொல்லிட்டாளா ஆண்டாள். தேசிகனையும் நினைத்து பூஜித்தால் பாவங்கள் தொலையும். அதை சொல்லியிருக்கார் பிள்ளை. வினைகாள் உமக்கு இனி வேறோர் இடம் தேட வேண்டும். என்னச்சின் மேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்க இருந்து கண்டீர். ஏனெனில் ராமானுஷமுனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதன். இந்த தூப்புல் புனிதனை நாம் தியானித்தால் அப்பேற்பட்ட பாவங்கள் அத்தனையும் துளைந்து விடும் என்பதற்காக இந்த 5ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் தேசிகனுக்கும் லட்சணமா இருக்கக்கூடிய விதத்தில் காண்பிக்கின்றார். ஆண்டாளுடைய திருப்பாவையில் 5ஆம் பாசுரமாய் இந்த நோன்பு யாருக்காக இருக்கா, அந்த கண்ணனுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதனை 5வது பாசுரத்தில் தெரிவிப்பதை நாம் பிள்ளைகளோட பேசி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை. இந்த மதுராங்கிற ஊர் 2 மதுரைகளா பிரிஞ்சிருக்கு. வடதேசத்துல இருக்கக்கூடிய மதுரை, தென் தேசத்துல இருக்கக்கூடிய மதுரை. இவ கீழே தெற்குல இருக்கக்கூடிய மதுரை கிட்ட பாடுறா இல்லையா, அதனால அங்க இருக்கிறத வடமதுரைன்னு சொல்றான். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்க முத்ஸ்ருஜ்ய தியாகதோ மதுராம் புரி. பெருமாள் வைகுண்டத்தை விடுத்து ரொம்ப சந்தோஷமா நல்ல ஹாப்பியா மதுரா நகரத்துக்கு வந்தாராம். இந்த மதுரா நகரத்துக்கும் துருவனுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு, தெரியாதா? துருவன் தவம் செய்த இடம் மதுரா, அதுக்கு மதுவனம்னு பேர். அதனால ரொம்ப சத்தியான க்ஷேத்திரம், பெருமாள் நித்தியவாசம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரம் மதுரா. அந்த மதுராங்கிற மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் ஈடே வசுதேவ வதூஹு ஸ்தனந்தயம் தது கிமபி பிரம்மகிஷோர பாவ திருஷ்யம் தேசிகன் எடுக்கிறார். அதனால மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, அந்த மாயனை கண்ணனை. மாயான்னு இந்த இடத்துல சொன்ன என்ன அர்த்தம்? மாயன்னா என்ன அர்த்தம்? கண்ணன். அதான் கண்ணன். மாயன்னா ஏன் கிருஷ்ணருக்கு மாயன்னு பேர்? மலையெல்லாம் தூக்கி இருக்காரு, அதனால என்ன தெரியுது? சாக்ஷாத் பகவான். கரெக்ட். அத்தியாச்சரியமா லீலா சேஷ்டிதங்கள் பண்ணுவார். வேற யாராலையும் மலை தூக்க முடியாதுன்னு நினைச்ச போது தூக்குவார். பாம்பை கண்டா படையே நடுங்கும்னு இருக்கும்போது பாம்பு மேல டான்ஸ் பண்ணுவார். ரொம்ப தைரியசாலி, அத்தியாச்சரியமான லீலா சேஷ்டிதங்கள் பண்ணுவார். அந்த லீலா சேஷ்டிதங்கள் செய்வதனால் அவனுக்கு மாயன் பேர். அதனால மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, நல்ல ஸ்திரமாக இருக்கக்கூடிய மன்னு வடமதுரை, உயர்ந்து நல்ல செழித்து இருக்கக்கூடிய செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய மன்னு வடமதுரை. இந்த மண்ணு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப செழிப்பை காண்பிக்கும், நல்ல ஊர் அப்படிங்கிறத காமிக்கும். அதனால்தான் ஆழ்வார் திருக்கண்ணபுரத்தை பாடும்போது மண்ணு புகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே. மண்ணு, மாயனை மண்ணு, வடமதுரை மைந்தனை. இவர் எந்த ஊர்ல இருக்கார்? இப்ப ஆயர்பாடியில இருக்கார். ஆனா ஒரிஜினல் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மதுரால. கரெக்டா மதுரா தானே? மதுரா ஜெயில். ஜெயில பிறந்தார் கிருஷ்ணர். நம்ம யாராவது ஜெயில பிறந்திருக்கோமோ? இல்லையா? என்ன நம்ம ஜெயிலே பிறக்கலையாடா? இப்ப நம்ம இருக்கிறதே ஒரு ஜெயில் தான் இல்லையா? கரெக்டா குவார்டர்லி எக்ஸாம்ஸ் முடிச்சு கொஞ்சம் வீட்டுல அப்படியே ஜம்முன்னு உட்காந்து ஏதாவது கார்ட்டூன் பார்க்கலாமான்னு நினைக்கிறதுக்குள்ள ஹாஃப் இயர்லி வந்துடும்.
ஹாஃப் இயர்லியை முடிச்சுட்டு ஹப்பாடின்னு உட்காரத்துக்குள்ள ஆனுவல் எக்ஸாம் வந்துடும். ஆனுவல் எக்ஸாம் முடியறதுக்குள்ள அடுத்த கிளாஸ் வரும். வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல சர்வேஷ். அதனால இதுவும் ஒரு ஜெயில் தான். அதனால கிருஷ்ணர் ஜெயில பிறந்தார். ஆனா அவர் எதுக்கு ஜெயில பிறந்தார்? நம்மள ஜெயிலேருந்து எடுக்கணுங்கிறதுக்காக பிறந்தார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அவர் பிறந்த பிறகு வசுதேவர் ஜாகிரதையா குழந்தை இருக்கணுங்கிறதுக்காக கோகுலத்துக்கு கூட்டுன்னு வரணும். அப்போ யமுனையை கடக்கணும். தூய பெருநீர் யமுனை துறைவனை. தூய பெருநீர் ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய வாட்டர்ஸ், ரொம்ப பியூரா இருக்கும் வாட்டர். யமுனை பியூரா இருந்திருக்கு, இப்பெல்லாம் இருக்குமான்னு தெரியல, ரொம்ப பியூரா இருந்திருக்கு. ஆனா ஏன் தூய பெருநீர்னு பேரு? ஈடுபடல். என்னன்னா இப்போ நம்ம ஆஸ்திகர்கள்லாம் பார்த்துட்டு இருப்பா இல்லையா, அதனால கரெக்டா நம்ம சர்வேஷம் ரோஷனும் சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டான்னா, கோதாவரிங்கிற நதி திரேதாயுகத்தில் ராமருக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது, ஆனா இழந்தாள். ராவணனுக்காக பயந்து எங்க இருக்காருன்னு சொல்லாம இருந்துட்டா. அதனால அந்த கோதாவரி கைங்கரியத்தை இழந்தது போல் நாம் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்சனை பார்த்து பயப்படவே இல்லை. சொல்லிட்டா, நான் கிருஷ்ணருக்கு வழி கொடுக்கிறேன்னு கொடுத்தா. வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் லெவல் டு. ஆனா கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு மேஜிக் நடந்துருச்சு. என்னன்னா, அந்த யமுனா நதி மேலேந்து ஓடி வந்த யமுனா நதி கிருஷ்ணருக்கு வழி கொடுக்கணுங்கிறதுக்காக she went against physics னு பல பேர் சொல்வா. she started flowing backwards. அதனால தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. இங்க முத்து முத்தா எப்படி வழக்கெறியறதோ அந்த மாதிரி ஒரு ஆயர் குலத்துக்கு விளக்காய் வழிகாட்டியாய் பகவான் வந்தாராம். எப்படி தாயாரை உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக போரகிதனேம கடாட்ச லீலாம் ஸ்ரீரங்கஹர்ணதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமகான்னு மகாலட்சுமிய விளக்கா சேவிக்கிறோமோ, அதுபோலே பெருமாள் இந்த ஆயர்களுடைய குலத்துக்கு அணிவிளக்காய், ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாய் இந்த இடத்துல பொதுவாக பெரியோர்கள் கொள்ளுவது யசோதையைத்தான். ஆனா நம்ம உடனே என்ன கேட்போம், நமக்கு தான் சீக்ரெட் தெரியுமே, இது யாரோட பிள்ளை? தேவகி பிள்ளை. அதனால தேவகின்னு அர்த்தம் வச்சுட்டாலும் நல்லதுதான். அதனால ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை, தாயான யசோதையின் குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. குடல் விளக்கம்னு சொன்னா அவள் மூலமாக பிறந்து சேதனோஜீவனத்துக்காக வந்த எம்பெருமான். நல்ல எல்லாரும் நல்ல குழந்தைகள்லாம் இங்க இருக்கக்கூடிய ரோஷன், சர்வேஷ், விஷ்ணு, அப்புறம் நம்ம ஸ்ரீவர்தன் இருக்கான், அப்புறம் அவ்யுக்த் இருக்கான், ருத்ரன், எல்லாரும் நன்னா இருக்கான். பார்த்துட்டு இருக்கவா எத்தனை குழந்தைகள் பார்ப்பா அவங்களெல்லாம், அவளாமும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் பிறந்தார். பெருமாளுக்கு ஒண்ணு பிறக்கணுங்கிறது ஒரு கர்த்தவியமே இல்லை. ஏன்னா அவர் கர்மாதீனமாக பிறப்பதில்லை, இச்சாதீனமா பிறக்கிறார். இச்சாதீனமாக பிறக்கக்கூடிய எம்பெருமான் இங்க தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம், அப்பேற்பட்ட எம்பெருமானை உகந்து தூயோமாய் வந்து நாம். பெண்களை பார்த்து சொல்றா, ஏன்னா ஒரு குரூப்பா வந்திருக்காளே, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூமலர், தூமலர்னா என்னடா? வெரி குட், தூய்மையோடு இருக்கக்கூடிய ஃப்ளவர். தூமலர் தூவி தொழுது, பெருமாளுக்கு நல்லா இதை சமர்ப்பித்து தொழுது. தொழுதுன்னா சேவித்து. இப்ப என்ன தெரியுமா வார்த்தை? தொழுதுங்கிற ஆண்டாள். இந்த தொழுவதுங்கிறது இன்னைக்கு நம்ம தமிழர்கள் ரொம்ப யூஸே பண்றதுல. ஆண்டாள் யூஸ் பண்ணியிருக்கா, கேரளத்துல எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க தொழுதுட்டு வந்தாச்சான்னு கேட்பா. தொழுவது என்பது பகவானை சேவிப்பது. தூமலர் தூவி தொழுது. இது ஆண்டாளுக்கு எப்படி பழக்கம்? மலரால தூவி தொழணும்னு எப்படி? பெரியாழ்வார் அவ்யுக்தான் பாருங்க. அதனால அப்பாவான பெரியாழ்வார பார்த்திருக்கா. மலரால வரணும்னா மாலையெல்லாம் தொடுத்ததை பார்த்திருக்கா. தூமலர் தூவி தொழுது. வாயினால் பாடி, அது ஓகே. வாயினால் பாடினா என்ன? கலந்து பாட வேண்டும். இது நவவித பக்தியில என்னது? கீர்த்தனம். மனதி ஆர்ச்சிப்பது. அப்புறம் மனதினால் சிந்திக்க மரணம். வெரி குட். அதனால வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது. அப்புறம் வேற என்ன? மனதினால் சிந்திக்க போய பிழையும். என்ன அழகா சொல்றா பாருங்க, போய பிழையும். நம்ம முன்னாடி பண்ண பாவங்கள் என்னெல்லாம், நிறைய பாவம் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் ரோஷன் நீ? சார் நான் உபன்யாசம் கேட்டிருக்கேன் சார்.
என்னெல்லாம் என்ன பாவம் பண்ணியிருக்கேன் தெரியாது. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ண, போன ஜென்மமே இதுதான் தெரியல சார் இல்லையா? அதனால போன ஜென்மத்துல எவ்வளவோ ஜென்மாந்தரமா பாவம் பண்ணியிருப்போம். எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்திருப்போம் ருத்ரன் தெரியாது சார். பெருமாளை தான் கேட்கணும். நீ என்ன நினைக்கிற ஸ்ரீவர்தன், எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்திருப்போம் தெரியாது. நீ என்ன நினைக்கிற சர்வேஷ்? இருந்துட்டு போட்டோம். எவ்வளவு ஜென்மம் எடுத்துப்போம் கணக்க சொல்லு. நம்பர், ஐ வாண்ட் த நம்பர். அபராத சஹஸ்ரபாஜனம், பாவங்களும் 1000 கணக்கா பண்ணிருப்போம், ஜென்மாவும் 1000 கணக்கா எடுத்திருப்போம். ஆனா ஒரு ஜென்மாவும் நமக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லைங்கிறதுக்காக நம்ம அந்த தண்டனை அனுபவிக்காம இருக்க மாட்டோம். கரெக்டா? நீ ட்ரெயின்ல ஏறுற, மறந்து போய் டிக்கெட் ஆத்துலயே வச்சுட்ட, ஏறினோன்னு டிக்கெட் கேட்கிறார், ஐயோ நான் மறந்துட்டேன்னா அவர் ஃபைன் கலெக்ட் பண்ணாம இருக்கிறோம், ஃபைன் கலெக்ட் பண்ணிடுவார். இந்த மாதிரி போய பிழையும் ஜென்மாந்தரமா பண்ண பாவங்களும் புகுதருவா நின்னவும் ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய பாவங்கள். எவ்வளவு கான்பிடென்டா ஆண்டாள் சொல்றா பாருங்க. முன்னாடி பண்ண பாவம் ஃபியூச்சர்லயே நம்ம பாவம் பண்ணுவோம்னுட்டா, அது அத்தனையும் ஒழியணும். எப்படி? அப்பதான் சொல்றா, தீனில் தூஷாகும் செப்பு. செப்பு நீ சொல்லிவிடு, வாயை திறந்து சொல்லு. எதை சொல்ல வேண்டும்? பெருமாள் நாமாவை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டால் நீ செய்த பாவம், செய்யக்கூடிய பாவம் எல்லாம் தொலைஞ்சு போயிடும். எப்படி தொலையும்? அந்த ஃபயர்ல என்னத்தை போடணும்? எதை? இப்ப இது ஆண்டாள் என்ன சொல்றான்? பாவத்தை என்ன ஒரு குடத்துல வச்சிருக்கல பாவத்தை. தீயினில் தூசாகும் செப்பு. ஒரு பஞ்சை நெருப்பில் இட்டால் அந்த பஞ்சு உடனே எப்படி பஸ்மமாறுதோ அந்த மாதிரி நம்ம முன்னாடி பண்ணியிருக்கிற பாவமும் இனிமேல் செய்யக்கூடிய பாவங்களும் பெருமாளுடைய நாமாவை செப்பி விட்டால், சொல்லிவிட்டால் எப்படி அந்த நெருப்பில் போட்ட அந்த பஞ்சு பஸ்மமாறுதோ அந்த மாதிரி பஸ்மமாயிடும். அப்படின்னா நம்ம பெருமாள் நாமா சொல்லிட்டு உடனே அடுத்தது பாவம் பண்ணலாம். கரெக்டா? பண்ணாம இருக்கணும். ஆனா அப்படி பண்ணிட்டா பயப்பட வேண்டாம், பெருமாளுடைய நாமா நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்டாள் 5ஆம் பாசுரத்தில், முதல் பாசுரம் தொடங்கி 5ஆம் பாசுரம் வரை ஆண்டாள் இந்த பாவை நோன்பு இருப்பதற்கான முன்னுரையை ஆங்கிலத்தில் நாம் இன்ட்ரோடக்ஷன் என்று கூறுவோம். அந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லியிருக்கா. மேலே தன் தோழிகளை அழைத்து செல்ல வேண்டும் நீராடுவதற்காக. அடுத்த பாசுரத்தில் இருந்து அதை பார்ப்போம், கவனிப்போம், புரிந்து கொள்வோம், ரசிப்போம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்னனவும், தீயினில் தூஷாகும் செப்பேலோ ரெம்பாவாய். This pasuram is the last amongst the 5 introduction based pasurams. In the first pasuram, while Andal introduced the month as a holy and auspicious month for observing the Pavai Nombu, in the second pasuram she continued describing the do's and don'ts, and third pasuram she indicated the prosperity that a country or a society will acquire, and the fourth pasuram spoke about the copious rainfall that a country will get. In the fifth pasuram, she talks about the Lord himself. She tells he is the one who has indescribable, amazing, extraordinary pastimes and qualities. Atyaschariyamana leela cheshtitangalodu koodiyavan, tells the commentator. So the word Maya in Visishtadvaita and in the Vaishnava parlance does not talk about illusion or Maya. It talks about the Lord's quality to amaze us every minute and every moment. So she tells Mayanai, where is he? Manne Vadamadurai Maindanai, the one who is in the very stable Madhura. You may be wondering, sir, in Uttar Pradesh it is called Mathura, right? No, Mathura is a concocted version which has come to us. In Sanskritam, Madhu means nectar or honey. The city in whose streets honey flowed, it could be a hyperbole, where honey flowed was called Madhura. There were 2 Madhuras, one in the north, one in the south. The south Madhura
is the Madura where we know of Meenakshi temple. The North Madura is where Krishna grew up. So Vadamadurai Maindanai, the one who belongs to Northern Madura, Tooya Peruneer Yamunai Turaivanai. So it talks about the waters of Yamuna that flow. Tooya Peruneer. So Andal tells these waters are very holy. Why does she say so? She tells these waters are holy because in Ramavataram, while Sita was abducted, she requested Godavari, the river flowing, to inform Rama that she had been abducted. While Rama came in search of Sita and inquired the river Godavari, Godavari being a river could have answered in her own natural ways. She could have meandered in the southern direction instead of flowing eastwards to tell that Sita has been taken in the southern direction. Despite having been bestowed with the special power of meandering which a river gets, Godavari refused to do so because our acharyas opine that she was afraid of Ravana. But here Yamuna, despite knowing that if she gives way to Krishna to cross from Madura to Gokulam, Kamsa will construct dams on her and will punish her, she was not afraid at all. She tells, come what may, I will take up this task and I shall serve the Lord. So she becomes holier than most rivers. Tooya Peruneer Yamunai Turaivanai, the one who lives on the banks of river Yamuna, Ayar Kulathinil Tondrum Anivilakkai. He is like the very resplendent and radiant lamp who is for the Ayar Kulam, for the Vrishnis, for the Vrajavasis. Probably they didn't receive that amount of respect what they should have. But having Krishna as a glowing lamp amongst them, they received. Ayar Kulathinil Tondrum Anivilakkai. By having him as the son, it was Devaki and Yashoda who had the opportunity to experience bliss. மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச்சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ tells Periyalvar, Andal's father. Likewise, Andal tells, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. Isn't he the one who got tied to the mortar with by Yashoda? Yadishaknoshi gachatvam ati chanchala cheshtita is the Vishnu Purana Vakyam where Yashoda reprimands her son. Isn't he the one who bent and stood? The one who has created the entire universe is now subservient to a lady who has never been educated. Idakkai valakkai acharam theriyada anachara prachuraya irukkakoodiyavalukkanno ahapattan, tells the commentator. So to that Yashoda, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது. All that we can do by coming here is take the different varieties of flowers that we have accumulated from the garden. We can take those flowers and we can start devoting those flowers to the Lord in these temples. So தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது. We can do archana. So we can say, Nandanandana Rajayai Namaha, Nagapattina Rajayai Namaha, Saundarya Rajayai Namaha, Sundara Rajayai Namaha, Lavanya Rajayai Namaha, Nandanandana Rajayai Namaha, Tuyomai Vandanam Tumalar Tuvi Turdu. What can we do? We can only sing praises. Vainal Padi Kirtanam. Manathinal Shindikka. Bhagavatam tells, Vishnoho Smaranam. Manathinal Shindikka. Vainal Padi Kirtanam. To listen his glories. Shravanam. Kirtanam. Vishnoho Smaranam. She is trying to bring the quintessence of Bhagavatam here. தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீனில் தூஷாகும் செப்பு. We may have committed bundles and gallons of papams in our previous births. They have all been accumulated as Sanchita karma and Prarabdha karma. So Sanchita karma and Prarabdha karma, whatever we have accumulated has come to us.
But all that will disappear at one stage when we internalize by reciting his names, when we engage in one of the upayams, either Bhakti Yogam or Nyasa Yogam, which is Sharanagati, and over a period of time, all the papams that we have committed will disappear, like how the bundle of cotton will get burnt when you put it into fire. Teenil Tushagum Sheppelo Rembavai. So Andal reminds us of Upanishadic statements that tell that papams will disappear when you think of the Lord. So Jnanam will lead to moksham. But what Jnanam? Bhakti Rupaparna Jnanam, tells Bhagavad Ramanuja. Following in her footsteps, Ramanuja created the magnum opus called Sri Bhashyam. So Andal very well sows the seed of bhakti in this particular pasura. மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனே தாயே குடல் விளக்கம் செய்த தாமோதரனே தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூயோமாய் வந்து நாம் தொழுது ஆயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க ஆயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய பிழையும் Namaskaram. In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine both in Tamil and in English across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam
for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy. 30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyat Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam Enum Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt
which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskaram.